என் துறையில் ஊழல்கள் நடந்திருக்கு. எப்போன்னா போன ஆட்சியில். நீங்கள் ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சேன். இந்த துறையில் சில மாற்றங்கள் பல மாற்றங்கள் கொண்டு வரோம். இதனால யார் யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்கன்னா, மேல் மட்டமாக 1000 கோடியில் தொழில் செஞ்சுட்டு இருந்தவங்களிருந்து கீழ் மட்டமாக சில பேர், ரொம்ப சில தொழிலாளிகள் அந்த அந்த 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு இருந்த வரைக்கும் நிறைய பேர் பாதிக்கிறாங்க. ஸோ எவ்வளவோ வழியில் என்னை அப்ரோச் பண்ணுறக்கும் என்கிட்ட பேசுகிறக்கும் ட்ரை பண்ணாங்க. இது தமிழக வெற்றி கழகத்தோட ஆட்சி, மாண்புமிகு முதல்வரோட ஆட்சி. இங்கே பணத்தினால எந்த விஷயமும் செய்ய முடியாது. அது சகோதரர் ராஜீவோட துறையில் கூட அந்த பிரச்சனைகள் இருக்குது. பணம் கொடுக்குறோம், எப்படியாவது எங்களுக்கு இப்போ இருக்க செட்டப்பையே விடுங்கன்னு சொல்கிறாங்க. நாங்கள் அதுக்கு வரல. மக்கள் மாற்றம் வேணும்னு எங்களை செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுக்காக வந்திருக்கோம். அதனால அந்த பெரிய பெரிய லாபிகள்லாம் என்ன பண்ணுது, டைரெக்டாக எங்ககிட்ட அப்ரோச் பண்ணி எங்களை ஒன்றும் பண்ண முடியல. இப்போ என்ன பண்ணுறாங்க, எங்கள் இமேஜ் ஏதாவது பண்ணலான்னு நினைக்கிறாங்க. ஸோ மக்களுக்கு தெரியும், நிச்சயம் அவங்கனால இந்த மண்ணில் எதுவும் பண்ண முடியாது. மாற்றம் நடந்தே தீரும். எங்களோட டாஸ்மாக் துறை மட்டும் கிடையாது, சுற்றுச்சூழல் துறையிலையும் சரி, என்விரான்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லையும் சரி, மாற்றம் நடந்தே தீரும். அதனால் இந்த மாதிரி அவதூறுகளுக்கும் ஆபாசங்களுக்கும் பயப்படுவோன்னு நினச்சிடாதீங்க. அது உங்களுக்கு பெரிய தோல்வியை கொடுக்கும்.